இதே மாதிரி ஒரு வீடியோல பர்த் சர்டிபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்திருப்போம். அதே போல இந்த வீடியோல டெத் சர்டிபிகேட்டை எப்படி ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். இந்த டெத் சர்டிபிகேட்டை 2018-19 இருந்து தான் கவர்மெண்ட் ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே டெத் சர்டிபிகேட்டை ஆஃப்லைன்ல தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ டெத் சர்டிபிகேட்டை எப்படி ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு இப்போ நான் கீழே கொடுத்திருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. உங்களுக்கு இப்போ பேஜ் இப்படிதான் ஓபன் ஆகும். இப்போ இங்க யாருக்கு டெத் சர்டிபிகேட் வாங்க போறீங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ல டெத் ஆனவங்களோட ஜெண்டர் கேக்குறாங்க. அதுல அவங்களோட ஜெண்டரை என்டர் பண்ணிக்கோங்க. மேலா இருந்தா மேலுன்னும் ஃபீமேலா இருந்தா ஃபீமேலுன்னும் என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன்ல டிஸ்ட்ரிக்ட் கேக்குறாங்க. அதுல என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. இதுல சென்னைங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்காது. ஏன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம தனியா தான் ஒரு வெப்சைட்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். மத்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இதே வெப்சைட்லயே அப்ளை பண்ணிக்கலாம். சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்னு செலக்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் ஒன்ல பிளேஸ் ஆஃப் டெத் கேட்டிருப்பாங்க. அங்க அவங்க எங்க டெத் ஆனாங்களோ அந்த பிளேஸை என்டர் பண்ணிடுங்க. அதுலயே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது ஹோம் ஆர் அதர்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஹாஸ்பிட்டல்ல டெத் ஆயிருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் கிளிக் பண்ண உடனே இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் லிஸ்ட் எல்லாம் வரும். அதுல அவரு எந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல வீட்லயே இறந்திருந்தாங்கன்னா அங்க இருக்க ஹோம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் டெத் கேட்டிருக்காங்க. அதுல அவரோட டேட் ஆஃப் டெத் என்டர் பண்ணுங்க. அவரு கரெக்டா எந்த டேட்ல இறந்தாரோ அந்த டேட்டை இங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டா என்டர் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுமே பக்கத்துல கிளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இப்போ கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த கிளிக்ங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கீழே ஓபன் ஆகிருக்கும். அந்த பாக்ஸ்ல என்ன நம்பர் தெரியுதோ அந்த நம்பரை இந்த எம்டி பாக்ஸ்ல என்டர் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ணதுமே நம்பர் வெரிஃபைடுன்னு காட்டும். அப்படி காட்டுனா நெக்ஸ்ட் இருக்க பாக்ஸ்ல அங்க கொடுத்திருக்க நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கீழே இருக்க வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ்ல நீங்க கொடுத்திருக்க டேட்ல யார் யார் இறந்திருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். அதுல உங்களுக்கு தேவையான ஒரு டீடைல் எடுக்கணும்னா அங்க ப்ளூ கலர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா டெத் சர்டிபிகேட் ஓபன் ஆகும். இப்போ நீங்க அதை வேணும்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சென்னையில இருக்கவங்க எப்படி டெத் சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு இப்போ நான் கீழே கொடுத்திருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. இப்போ இங்க எந்த டேட்ல டெத் ஆனாங்கன்னு டீடைல்ஸ் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல எந்த டேட்ல இறந்தாங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க பாக்ஸ்ல இருக்க நம்பரை கரெக்டா அந்த எம்டி பாக்ஸ்ல என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு சைடுல என்ன ஜெண்டர்னு கேட்டிருக்காங்க. அதுல என்ன ஜெண்டரோ அதை மென்ஷன் பண்ணுங்க. மேலா இருந்தா மேலுனும் ஃபீமேலா இருந்தா ஃபீமேல்னும் அதுவே தேர்ட் ஜெண்டரா இருந்தா தேர்ட் ஜெண்டர்னு மென்ஷன் பண்ணுங்க. எல்லாமே என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு நிறைய பேரோட டீடைல்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு தேவையான ஒரு டீடைல்ஸை நீங்க பார்க்க முடியும். இப்போ அதுல ப்ளூ கலர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி அதை வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னோ இல்ல டவுன்லோட் பண்ணனும் தோணுச்சுனா சைடுல பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதே போல நீங்களும் உங்களுக்கு தேவையான டெத் சர்டிபிகேட்டை ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த